ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 1 செகண்ட். மனசாட்சி என்னப்பா இருக்கியா? என்னப்பா என்னெல்லாம் கூப்பிடுற? எப்படியும் வீடியோ ஆரம்பித்தா பாதியில் வந்து நீ ஏன் தொந்தரவு பண்ண போகிற? அதுக்கு தான் நானே உன்னை கூப்பிட்டேன். சரிப்பா, இன்னைக்கு என்ன வீடியோ? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சீனாவை பற்றி தெரியாத 7 ஃபேக்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் காப்பி பண்ணுவாங்களே அவங்களா? அடப்பாவி. ஃபேக்ட் நம்பர் 1. 4000 வருஷமாக ஜியாங்கிற ஒரு மன்னர் வம்சம் தான் அங்கே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் 1911 தான் மக்களாட்சியை கொண்டு வந்து குடியரசானாங்க சீனா. அப்போ எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சுதந்திரம் வாங்கினாங்களா? ஃபேக்ட் நம்பர் 2. சீனாவோட மொத்த நிலப்பரப்பில் 3/2 பகுதி வந்து மலை சார்ந்த இடமா தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வீடும் இருக்கும். இப்போ எடுத்துக்கிட்டோம்னா வீடு கொஞ்சம் சாய்வாக தான் கட்டியிருப்பாங்க. இது இந்த ஊட்டியில் இருக்குமே அது மாதிரியா? அந்த மாதிரியே வச்சுக்கலாம். இதே அவ்வளோ இடம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா ஃப்ளாட்டு போட்டு சைனாவுக்கு மிக அருகில்னு போட்டிருக்கலாம். ஐடியாவில் தான் பசங்க. ஃபேக்ட் நம்பர் 3. உலகத்தில் அதிகமான மக்கள் தொகை வச்சுருக்கிறனாலேயே 30 மில்லியனுக்கு மேலான மக்கள் இன்னும் குகையில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்ப்பா மக்கள் தொகையில் யார் ஃபஸ்ட்டு இருக்கிறது சைனா, செகண்ட் இருக்கிறது இந்தியா. குடும்ப கட்டுப்பாடுனா என்னன்னே தெரியாது போல இருக்கே. ஃபேக்ட் நம்பர் 4. மற்ற கண்ட்ரீஸ்லலாம் ஒரு புக்கை யார் எழுதுகிறாங்களோ அது எவ்வளோ சேல் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு மதிப்பு இருக்கும். ஆனால் சைனாவில் மட்டும் ஒரு புக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட்டாக இருக்கோ அவ்வளோக்கு அது நல்ல புக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம நாட்டிலே அப்படிதான்ப்பா. நம்ம நாட்டிலையுமேவா? நம்ம ஊர்லேயும் தான்ப்பா பழைய புக்கெலாம் எடைக்கு போடுவாங்க, ஞாபகம் இல்லை? நீ சொல்கிறது பழைய பேப்பர் போடுற இடம். நீங்கள் மட்டும் ரொம்ப ஒழுங்கு. என் புக்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. என் 10th 11th 12th புக்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. இன்னும் அதுக்கு முன்னால் இருந்த புக்ஸ் எல்லாம் அதுக்கு போது என்ன நடந்துச்சு நான் சொல்லவா? இந்த புக்ஸ் நீ அதை ஆகாதுன்னு தூக்கி எங்கேயோ போட்டுட்டேன். உங்க வீட்டில் எடுத்து அதை பாத்தக்காரனுக்கு போட்டு பிளாஸ்டிக் கூட வாங்கிட்டாங்க. நடந்தது இதுதான். நீ ரொம்ப ஒழுங்கு மாதிரிலாம் பேசக்கூடாது, சரியா? ஃபேக்ட் நம்பர் 5. ஒரு இன்ஃபர்மேஷனை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுனா ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரும் நியூஸ் சேனல் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜி மூலமாக நிறைய சோஷியல் மீடியாஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் ஃபேஸ்புக். ஆனால் ஃபேஸ்புக் 2009 சைனாவில் பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் நிறைய மக்கள் யூஸ் பண்ணுறாங்க VPN மூலமாக. நம்ம ஊர் மாதிரி பூமரங்கெல்லாம் அங்கே இல்லையாப்பா? பூமரங்களா? ஃபேக்ட் நம்பர் 6. நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பேப்பர் கரன்சியை ஃபஸ்ட்டு உருவாக்கின நாடு எதுன்னா சைனா தான். அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் வந்துச்சு. அதுக்கு முதல்லாம் பண்டமாற்று முறையும் அப்புறம் இல்லாட்டி கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். காயின்ஸாகவே இருந்தால் டிமானிட்டைசேஷன் ஆயிருக்காதுல்லப்பா. ஃபேக்ட் நம்பர் 7. சீனாவில் நடக்கிற எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்லேயும் ரெட் கலர் தான் ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. அது ஏன்னு கேட்டோம்னா ரெட் கலர் வந்து மகிழ்ச்சியை கொடுக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ரெட் கலர்னு சொன்னால் எனக்கு ஒரே ஒருத்தர் தான் ஞாபகம் வராரு. அவர் எப்படின்னா அவர் யூஸ் பண்ணுற பைக்கு, போடுற ட்ரெஸ்ஸு, ஃபோன் பவுச்சு, வைக்கிற வால்பேப்பர் எல்லாமே ரெட் கலரில் தான் இருக்கும். ஏன்பா உன் சொந்த கதையெல்லாமா கேட்டோம்? ஷார்ட் அப்டேட். உலகமே விளையாடுற ஃபுட்பால் ஃபஸ்ட்டு ஆரிஜினான இடம் எதுன்னா சைனா தானாமா. ஓஹோ, அப்படியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபன் ஃபேக்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை அமைக்கிருங்க. ஐயா அம்மா டேய்.